கேபி சாருடைய வீட்டு கல்யாணம். அந்த கல்யாணத்தில நான் கையில தட்டு வச்சிருந்தேன். கல்கண்டு தட்டு வச்சிருக்கேன். எதுத்த மாரி சரிதா லேடீஸ் சைடு அவங்க. நாங்க ஃபுல்லா கேபி சார் யூனிட்டுன்றதுனால எங்களுக்கு பிரிச்சு குடுத்துட்டாங்க. அவரு தலைவர் வர்றாரு, எஸ்.வி. சேகர் என்ன பண்றாரு, அந்த தட்ட அவர் வாங்கிட்டாரு. உங்ககிட்டேருந்து. ஆமா. அ. எனக்கா தூக்கி வாரி போட்டுருச்சு. எனக்கே நல்ல சந்தர்ப்பம் அது. குடுக்குறது அவர் வாங்கிட்டாரு. நமக்கு ஒரு மாரி ஆயிப்போச்சுன்ட்டு, சரி எல்லாம் உள்ள போயிட்டாங்க. நான் வந்து அவர் கார் கிட்ட போய் நின்னுட்டேன். பேசாம. ஏன்னா அங்க யாரும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்கன்னு நின்னுட்டேன். அப்ப அம்மா வந்தாங்க. ஜானகி அம்மா வந்தாங்க. வந்தோனே அது அவங்க எப்பவும் வழக்கம் போல "எப்புட்றா இருக்க? என்னடா? அம்மா எப்படி இருக்காங்க?" எல்லாம் கேட்டு, அது பேசிக்கிட்டே இருந்தாங்க. அதுக்குள்ள இவரு வந்துட்டாரு. தலைவர் வந்துட்டாரு. பின்னாடி எல்லாம் வழி அனுப்புறதுக்கு அவ்வளோ பேர் வர்றாங்க. வந்தவுடனே இப்படி என்ன பார்த்தாரு. பார்த்த உடனே நேரா என்கிட்ட வந்துட்டாரு. அவ்வளோ பேரையும் விட்டுட்டு. கார்ல ஒரு காலு, என் தோள்ல ஒரு கை. இப்படி ஓகே. போட்டு வயித்த குத்திட்டு, அப்படி சிரிச்சு பேசிட்டு, அப்படியே அவ்வளோ சந்தோஷமா பேசிட்டு, "சரி வரேன்" அப்படின்ட்டு கிளம்பிட்டாரு. எல்லாம் இப்படி பார்க்குறாங்க. அப்போ கேபி சார் சொன்னாரு, அந்த ஏவிஎம் கல்யாண மண்டபத்தில தான், "கல்யாணம் உனக்கு அவர்கிட்ட செல்வாக்கு இருக்குன்னு தெரியும். ஆனா இவ்வளோ இருக்குன்னு தெரியாதுப்பா" அ. அப்படின்னாரு. நம்ம ஒரு சாதாரண ய எதுக்குமே அ ஒப்பிட முடியாத ஆளுங்க உண்ம, நாங்க. உண்ம. அவரு மலை சிஎம்மா வேற இருக்காரு. நான் அசால்ட்டா நம்மட்ட பேசிட்டு போறது நமக்கு தான் பெருமை. அப்ப அந்த நமக்கு பெருமைப்படுத்துறதுக்கு அவரு என்னவெல்லாம் செய்ய முடியுமோ அவ்வளவும் செஞ்சிருக்கிறாரு.